நீங்கள் ஒன்டாரியோவில் ஊபர் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் டோடேஷ், அப்படி இல்லைன்னு சொன்னால் லிஃப்ட், ஹொப்புன்னு சொல்லி ஏதாவது ஜிக் டிரைவராக ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கிற ஜிக் ரிலேட்டடான இன்சூரன்ஸ் மிஸ்கன்செப்ஷனை தான் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ இது உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக அவங்களோட காரை ஊபர் ஈட்ஸுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊபர் ரைட் ஷேருக்கு பாவிக்கிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நினைக்கிற நம்மளோட காரை ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது நீங்கள் காரை நீங்கள் ஒன்டாரியோவில் நீங்கள் காரோடணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும் உங்களோட காருக்கு. அப்படி நீங்கள் எடுக்கிற கார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஊபர் ரைட் ஷேர் பண்ணக்குள்ள ஊபராலையும் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ஊபர் ரைடை பிக்கப் பண்ண போகக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி ஊபர் ரைடர் காருக்குள்ளே இருக்கக்குள்ளேயோ நீங்கள் ஆக்சிடென்ட் இதில் நான் மாட்டினீங்கன்னு சொன்னால் ஊபர் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு பே பண்ண போகுது, நம்மளோட கார் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறல. அதால் நம்ம கார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பேர் உங்களோட கார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் ஊபர் ஈட்ஸ் பண்ணுறதையோ ஊபர் டிரைவ் பண்ணுறதையோ அப்படி லிஃப்ட் டிரைவ் பண்ணுறதையோ ஹோப் டிரைவ் பண்ணுறதையோ சொல்லாமல் நிறைய பேர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயம் உண்டு. ப்ளஸ் நான் ஒரு ஒன்டாரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கருங்கிறதால என்கிட்ட வார நிறைய பேரும் இந்த மிஸ்கன்செப்ஷன்லேயே வராங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கார் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்க போகக்குள்ள ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கராக அப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன கேட்பாருன்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் ப்ளஷர் யூஸுக்கு பாவிக்க போகிறீங்களா அப்படி கொமர்ஷியல் யூஸுக்கு பாவிக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்பாரு. நீங்கள் நார்மலாக காருக்கு என்ன சொல்லுவீங்க, 199% ப்ளஷர் யூஸ்ன்னு சொல்லி தான் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க. ப்ளஷர் யூஸ்ன்னா நீங்கள் காரை சும்மா நார்மலாக அங்கங்கே போகிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லாட்டி சும்மா பாவிக்கிங்க. அதோட சேர்த்து இங்கே ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒன் வே கம்யூட் எவ்வளோ வந்து கேட்போம். ஸோ ஒன் வே கம்யூட் ஒரு 10 கிலோமீட்டர். அடுத்தது ஆனுவலாக நீங்கள் உங்களோட காரை ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு பாவிக்கிங்க. கார் யூஸ் ப்ளஷர் யூஸ்ன்னா லைக் நீங்கள் காலையில் வேலைக்கு போகிற அதுக்கப்புறம் ஈவினிங்கில் எங்கே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் இல்லாட்டி எங்கே நான் பார்க்குக்கு போகிறேன், இதுதான் நார்மலாக ப்ளஷர் யூஸில் வரும். ஆனால் எப்போ நீங்கள் ஊபர்லேயோ லிஃப்ட்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த டோடேஸ்லேயோ பதிஞ்சு நீங்கள் இதை மாதிரி ஜிக் ஒர்க்குகளுக்கு உங்களோட காரை பாவிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்பையிலேருந்தே உங்களோட கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஷர் யூஸ் இல்லை, பிஸ்னஸ் யூஸ் கொமர்ஷியல் யூஸுக்குள்ளே மாறிடும். இப்படி கொமர்ஷியல் யூஸுக்காக நீங்கள் உங்களோட காரை பாவிக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் நான் இப்படி என் காரை ப்ளஷர் யூஸை தவிர்த்து இப்படி கொமர்ஷியல் யூஸுக்காக பாவிக்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து. சில இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாகவே கமர்ஷியல் யூஸை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேங்க்குகளில் கொடுக்குற அந்த இன்சூரன்ஸ் இருக்குது தான், இப்போ ஃபேமஸான கனடாவில் இருக்கிற பேங்க்குகளும் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான பேங்க்ஸ் இதை மாதிரியான கொமர்ஷியல் யூஸ் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி பேங்க்கில் இன்சூரன்ஸ் போட்டுருவீங்கன்னு சொன்னால் நான் இப்படி ஜிக் ஒர்க்கர் செய்யப்படுறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டெடிக்கேட்டட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் எல்லா கம்பெனிஸுமே எல்லா இது ஜிக் ஒர்க் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஷேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஃபுட் டெலிவரிஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்ஸ் டெலிவரிஸ் ப்ளஸ் ரைட் ஷேர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அக்செப்ட் பண்ணுவாங்க. சில நேரம் ஃபுட் டெலிவரிஸை மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க, ரைட் ஷேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லி ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ளேயே இந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொன்னால் அதுக்கு அலைனான இன்சூரன்ஸ் கம்பெனி எதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் உங்களுக்கு அதில் இன்சூரன்ஸை போட்டு தருவாங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ஒன்று ஏங்குற கம்பெனியில் எடுத்துட்டீங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் பிறகு தான் டிசைட் பண்ணுறீங்க, இடையில போகக்குள்ள டிசைட் பண்ணுறீங்க ஜிக் ஒர்க்குகள் செய்யப்படுறோம்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து கேட்கக்குள்ள அந்த பர்டிகுலர் ஏங்குற இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்யலாம், அந்த இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நீங்கள் மாற வேண்டியிருக்கும். ஆனால் அநேகமாக நாங்கள் மைண்ட் செட் என்னென்னா, ஓகே நான் இன்சூரன்ஸ் போடக்குள்ள ப்ளஷர் யூஸ்ன்னு சொல்லி இன்சூரன்ஸை போட்டுட்டு நான் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட சொல்லாமல் நான் இதை மாதிரியான ஜிக் ஒர்க்குகளை நான் செஞ்சு தர்றேன், இது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிய மாட்டேங்குது தானே அநேகமானாக்கள் நினைப்போம். நோ, இன்கேஸ் ஆஃப் அ கிளைம், இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். ஓகே, அவர் என்ன பண்ணான்னு சொன்னால் அவர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செஞ்சுருந்தார். அதாவது அவர் ஊபர் செய்கிறதுக்கு அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபஸ்ட்டுக்கு நார்மலாக தான் அவர் கார் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஊபர் செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி கால் எடுத்து நான் ஊபர் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே அவரோட ப்ரீமியம் கிட்டத்தட்ட $60 மந்த்லி கூடி நிற்கி. அதுக்கு பிறகு என்ன பண்ணினான்னு சொன்னால் அவர் ஊபர் செஞ்சுட்டு இருந்தார். ஓகே, ஊபர் செஞ்சுட்டு போகக்குள்ள ஒன் டைம் என்ன நடந்துக்கின்னு சொன்னால் அவருக்கு
பேசஞ்சர் காருக்குள்ளே இருக்கக்குள்ள ஆக்சிடென்ட் ஒன்றா இன்னைக்கு ஓகே அவரோட ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் ஒன்றா ஆயிட்டு. இப்போ ஆக்சிடென்ட் ஆகின உடனே இப்போ பேசஞ்சர் உள்ளுக்கு இருந்ததால் அவர் யாருக்கு கொள்றதுன்னு சொன்னால் ஊபருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஊபர் இன்சூரன்ஸ் தான் இன்வால்வ் ஆகினாங்க, இவர் இன்சூரன்ஸ் இன்வால்வ் ஆகலை. ஆனால் இருந்தாலும் ஊபர் இன்சூரன்ஸ் இன்வால்வ் ஆகின உடனே ஊபர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் காருக்கு வச்சிருக்கிற மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணினது மட்டும் இல்லாமல் அவர் ஊபரோட சேர்த்து அவர் லிஃப்ட் கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார், ப்ளஸ் ஹொப் கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். மற்ற 2 இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஆக்சிடென்ட் நடந்தது ஊபர் பேசஞ்சர் இருக்கக்கூட, மற்ற 2 பேசஞ்சர் இல்லை. ஆனால் அவங்களும் இன்வால்வ் ஆகி அவங்களும் அவருக்கு இமெயில் அனுப்பி என்ன விஷயம் கேட்டு அவரோட ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் அது எல்லாத்தையுமே கேட்டாங்களாம். ப்ளஸ் அவர் ஓன் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மெசேஜ் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்களாம், ஓகே நீங்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஊபர் டேக் கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு ஊபர் அந்த காரை எஸ்டிமேட் பண்ணி அதுக்கு பிறகு ஊபர் டிடக்டிபிள் என்னன்னு சொல்லி அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அது நிறைய பேர் தெரியாமல் அது வேற ஒரு விஷயம் உண்டு. டிடக்டிபிள் சம்மந்தமான வேற ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஓகே. அதுக்கு பிறகு ஊபர் இன்வால்வ் ஆகி அவரோட கிளைமை பே பண்ணினாங்க. 2வது ஒரு கிளைண்ட் ஒன்று இது எனக்கு வந்த இது அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு ஊபர் செஞ்சிருக்காரு. ஊபர் செஞ்சதை அவர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி ஊபர் செஞ்சுட்டு போகக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து ஊபர் இன்சூரன்ஸ் உள்ளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவர் கார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட் பண்ண கார் இன்சூரன்ஸ் கம்பெனி இவர் ஊபர் செய்கிறத ரிப்போர்ட் பண்ணில்லாததால் அவங்க அவரோட இன்சூரன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் புது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவர் இன்சூரன்ஸ் எடுக்க போகணும். அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தார். ஸோ அந்த டைமில் இவர் இப்படி மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணி இப்படி ஒன்று செஞ்சங்கிறதால இனி புது இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ரேட்டை விட இனி அதிக அளவான ரேட்டை தான் கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே சொன்ன அதே டீட்டெயில்ஸை தான் நீங்கள் வச்சிருக்கணும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் அதில் ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணினா உங்களோட ரிப்போர்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களை ஒரு ஹை ரிஸ்க் டிரைவரை தான் பார்ப்பாங்க. ஹை ரிஸ்க் டிரைவராக பார்ப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் வளமையாக பே பண்ணிட்டு இருந்த இன்சூரன்ஸை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உங்களோட இன்சூரன்ஸ் கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ண நினச்ச மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் இதை மாதிரியான ஜிக் ஒர்க்கர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்ல தேவையில்ல, சொல்லாமல் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்றீங்க. நீங்கள் கட்டாயம் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அதை அப்ரூவ் பண்ணி மேபி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 20, 30, சில $50, $60 நீங்கள் வளமையாக பே பண்ணிட்டு இருக்கிறத விட கூடலாம். இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி ரிப்போர்ட் பண்ணாட்டி நாளைக்கு கிளைம்கள் வரக்குள்ள நீங்கள் மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணிடுங்கன்னு தெரிய வரக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படும், உங்களோட கிளைம் நிராகரிக்கப்படும், உங்களோட அடுத்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 2 மடங்கு 3 மடங்காக கூடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த ரிஸ்கில் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஜிகேப்பில் ஏதாவது பாவீங்கன்னு சொன்னால் உடனே உங்களோட இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி நான் இது செய்கிறேன், ஸோ இது செய்கிறது ஓகேவான்னு சொல்லி ஒரு அப்ரூவல் எடுத்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்த் அப்படி இல்லாட்டி அடுத்த மந்தில் உங்களோட இன்சூரன்ஸ் முடியுதுன்னு சொன்னால், அப்படி இல்லை புது கார் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் 30+ கம்பெனிஸில் இன்சூரன்ஸை செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரேட் ஒன்று தருவேன். பிகாஸ் நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நான் ஒர்க் பண்ணுற இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பை.